இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கடந்த ஒரு மாசத்துல 40 நாளுக்குள்ள 30 கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகுது. ஆனா இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்கள்ல திமுக திட்டமிட்டு சில விஷயங்களை அப்படியே செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஜாதிய அரசியல். இத மாதிரி நேரம் இந்த ஜாதிய அரசியலை தூண்டி விட்டு இவங்களே குழந்தைய கிள்ளியும் விடுவாங்க, தொட்டில ஆட்டியும் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய அந்த கிரைம் ரேட், இந்த விஷயங்களை வந்து ஓரளவுக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். திமுக காரனும் பல பேர் வந்து அதுல அக்யூஸ்டா இருக்கான். சம்பவங்களை அதிகமாக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு பதட்ட நிலைக்கு உருவாக்கி பிஜேபி வந்துடும், அதிமுக கூட்டணி வந்ததுன்னா அங்க பிஜேபி வந்து காலம் உண்டிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த திமுகவை விட கொடூரமான ஆட்சி நடக்குதா? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கான பதில முடிஞ்சா சொல்லுங்க. நீங்க வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல பெரிய ஆளா இருக்கலாம், இல்ல ஸ்டேட் பாலிடிக்ஸ், நேஷனல் பாலிடிக்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ்னு எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல நாளைக்கு மழை வரும் நாளன்னைக்கு மழை வரும் அப்படின்னு கெஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு ஒரு வெதர்மேனா கூட இருக்கலாம். ஆனா நான் கேட்கிற கேள்விக்கு முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணி உங்க மனசுல இதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு நினைங்க. தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல கடந்த ஒரு மாசத்துக்குள்ள எத்தனை கொலை நடந்திருக்குன்னு சொல்லுங்க. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதெல்லாம் கேட்கல, கொலை கடந்த ஒரு மாசத்துக்குள்ள எத்தனை நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்களேன். என்ன எங்க போகுது உங்க கெஸ்ஸிங்க? ஒரு 3 கொலை இல்ல 4 கொலை 3 டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு மாசத்துக்குள்ளனா அப்படிதானப்பா நடக்கும் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் கடந்த ஒரு மாசத்துல 40 நாளுக்குள்ள 30 கொலை நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வெளியாகுது. ஷாக்கா இருக்குல்ல? நமக்கு பொதுவா தெரியும் தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரி கொலைகள் வந்து அதிகமா நடக்கும், அங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் கிரைம் ரேட் அதிகம் அப்படின்னு தெரியும். ஆனா ஒரே மாசத்துக்குள்ள 30 கொலை நடக்குது அப்படின்னா என்ன காரணம்? அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல நடக்குது அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் நம்ம தமிழ்நாடு முழுக்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது, பெண்களுக்கு எதிராக குற்ற சம்பவங்கள் நடக்குது, குழந்தைங்களுக்கு எதிராக பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பாக்குறோம். ஆனா இன்னொரு பக்கம் தென் மாவட்டங்கள்ல திமுக திட்டமிட்டு சில விஷயங்களை அப்படியே செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த கொலைகள் நடக்கிறதுக்கு காரணம், முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஜாதிய அரசியல். இத மாதிரி நேரத்துல தென் மாவட்டங்கள்ல இத மாதிரி கொலைகள் நடக்கிறது, சண்டை போடுறது, இத மாதிரி விஷயங்கள் அதிகமா இருந்தா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் பயம் வரும், அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி பீப்புளுக்கு எல்லாம் பயம் வரும். இந்த திமுக வந்து இங்க பிஜேபி வந்துருவாங்க அப்படின்னு ஒரு பூச்சாண்டி வச்சிருக்காங்கல்ல, அந்த பூச்சாண்டியை காமிச்சு அந்த மக்களை மிரட்டுறதுக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தென் மாவட்டங்கள்ல இத மாதிரியான மாவட்டங்கள்ல கிரைம் ரேட் வந்து தேர்தல் நேரத்துல அதிகமா இருக்கிறத திமுகவே திட்டமிட்டு அலோவ் பண்ணுது. நினைச்சிருந்தா இதுக்கு முன்னாடி கம்மியா இருந்தது இல்ல, இந்த 3 மாவட்டங்கள்ல இதுக்கு முன்னாடி கம்மியா இருந்தது இல்ல, அதே மாதிரி இப்பவும் கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியும். ஆனா இப்போ திமுக பிரச்சாரத்துக்கு போறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க 2 சமூக மக்களுக்கு இடையில, 2 ஜாதி மக்கள் 2 மத மக்களுக்கு இடையில எந்த அளவுக்கு பிரச்சனை போயிட்டு இருக்கு பாருங்க. இது அதிமுக வந்தா சரி செய்ய முடியாது, அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜக வந்தா மத மோதல்கள் அப்படிங்கிறது அதிகமாயிடும், ஜாதி மோதல் அப்படிங்கிறது அதிகமாயிடும். சோ நீங்க இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடக்கூடாது, திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இந்த பிரச்சார நேரத்துல திட்டமிட்டு போய் பேசுறதுக்கு, இந்த ஜாதி அரசியலை தூண்டி விட்டு இவங்களே குழந்தைய கிள்ளியும் விடுவாங்க, தொட்டில ஆட்டியும் விடுவாங்கன்னு சொல்லுவாங்களா, சோ அத மாதிரி செய்யறதுக்கு இப்போ திமுக இந்த தென் மாவட்டங்கள்ல நடக்கக்கூடிய அந்த கிரைம் ரேட், இந்த விஷயங்களை வந்து ஓரளவுக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு மாதத்துக்குள்ள 30 கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்றேன்ல, இதுல திமுக காவல்துறை வந்து எத்தனை பேரை கைது செஞ்சிருக்காங்க, எத்தனை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தேடி போனாலே இந்த கொலைகள்லாம் திட்டமிட்டு அனுமதிக்கப்பட்டதா இல்ல தற்செயலா அங்கங்க இருக்கக்கூடிய ரவுடி இல்ல பகையில வெட்டிக்கிட்டானா அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னா இவங்களாம் அனுமதிச்சிருந்தாங்க அப்படின்னா குற்றவாளியை கண்டுபிடிக்க மாட்டாங்க. தேர்தல் வரைக்கும் இவனை கைது செய்ய போறோம், இந்த கட்சிக்காரன் நம்ம கைது செய்யறோம் அப்படின்னா, இந்த ஜாதிகாரன் நம்ம கைது செய்யறோம் அப்படின்னா அந்த ஜாதிகாரன் ஓட்டு நமக்கு விழாது, இந்த ஜாதிகாரன் நம்ம கைது செய்யறோம் அப்படின்னா இந்த ஜாதிகாரன் ஓட்டு நமக்கு விழாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அதே மாதிரிதான் நமக்கு கிடைக்கக்கூடிய டேட்டாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 30 கொலைகள்ல பெரும்பாலான கொலைக்கு
இன்னும் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் கூட குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியலன்னா உடனடியா தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. ஆனா இந்த கொலைகளுக்கு இன்னும் தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்தோ காவல்துறை தரப்புல இருந்தோ எந்த ஒரு ஸ்பெஷல் டீமுமே ஃபார்ம் பண்ணல. யோசிச்சு பாருங்க, நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? கிட்டத்தட்ட ஒரு 78 வருஷம் ஆயிடுச்சா? 78 வருஷத்துல ஜாதி அரசியல் அப்படிங்கிறது வெள்ளக்காரன் காலத்துல இருந்ததெல்லாம் விட்டுருங்க, சுதந்திர இந்தியாவில ஜாதி அரசியல் அப்படிங்கிறது இருந்தது. அதெல்லாம் நாங்க சரி செய்யறோம், சமூக நீதி பண்றோம், நாங்க விளக்கமாத்த எடுத்து ஊட கூட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக ஆட்சிக்கு வந்தாங்கல்ல. வந்து 67ல வந்தாங்க. அப்போ நாங்க இந்த ஜாதி அரசியலை தீர்த்து வைக்க போறோம் அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனா இன்னும் இந்த திமுகவுக்கு சோறு போடுது அப்படின்னா இந்த ஜாதி அரசியல் தான் சோறு போடுது. அந்த ஜாதி அரசியல் இருந்தா மட்டும்தான் தென் மாவட்டங்கள்ல தங்களால ஜெயிக்க முடியும். அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்களை திட்டமிட்டு திமுக வந்து இதுக்காக அனுமதிச்சிட்டு இருக்கு. இவங்க தான் நம்மளை சரி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனா இவங்க இன்னும் அந்த ஜாதி அரசியலை வச்சு இன்னும் அந்த தென் மாவட்டங்கள்ல தங்களுடைய ஓட் பேங்கிங்கை வந்து தக்க வச்சுக்கலாம். அதுக்கு இந்த ஜாதி அரசியல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்காக எவனாவது எங்கேயாவது வெட்டிட்டு செத்தா போறான். நீங்க பாருங்களேன், தேர்தல் வருது அப்படின்னா அந்த நேரத்துல யாருக்காவது கொஞ்சம் பயம் இருக்கணும். ஆனா தேர்தல் நேரத்துலதான் இந்த குற்ற சம்பவங்கள் அதிகமா நடக்குது அப்படிங்கிறப்பவே நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இத மாதிரி விஷயங்களை அதிமுக சைட்ல இருந்து எடுத்து வெளியில சொன்னாங்க அப்படின்னா தென் மாவட்டங்கள்ல அதிமுக வந்து ஒரு ஸ்டெப் இன் பண்றதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அதிமுக அதை செய்யறாங்களா அப்படின்னா கிடையாது. இங்க திமுக என்னென்ன கேம்லாம் பிளே பண்ணுமோ எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதிமுக வேற ஏதோ ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்காங்க. இது வந்து அதிமுக ஆட்சியா இருந்து திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க அப்படின்னா இத மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னா இந்நேரம் ஊதி இந்த 30 கொலைய மக்கள் மனசுல போயிட்டு 300 கொலை அப்படின்னு பதிகிற அளவுக்கு இந்த விஷயத்த ஊதி கொண்டு போய் பெருசாக்கி இருப்பாங்க. சோ இந்த விஷயத்த அதிமுக எடுத்து பெருசாக்காதது அதிமுகவுக்கு ஒரு பலவீனம், ஒரு பெரிய செட்பேக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் மக்களாகிய நமக்கும் ஒரு பெரிய செட்பேக் தான். ஏன்னா ஒரு கட்சி வந்து தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இங்க கொலை நடந்தா போகுது, ஜாதி அரசியல் நடந்தா போகுது. தென் மாவட்டங்கள்ல இந்த தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இந்த 3 மாவட்டங்கள்ல ஒரே மாசத்துல 30 கொலை நடந்தா போகுது, நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு கட்சி நினைக்குது அப்படின்னா அந்த கட்சி இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு மண்ணுக்கு தேவையா அப்படின்னு நாம தான் யோசிச்சு பார்க்கணும். ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். கடந்த 10 நாள்ல மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ், அதுவும் குழந்தைங்களுக்கு, சிறுமிகளுக்கு நடந்த கேஸ்ன்னு எடுத்து பார்த்தோம்னா மட்டுமே 10 கேஸ், 10 நாள்ல 10 சிறுமி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அந்த சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இதுல அந்த குற்ற சம்பவங்கள், குற்றவாளி இந்த பொறுக்கி பையன் வந்து அந்த குற்ற சம்பவம் செய்யறான் அப்படின்னா அதை தாண்டி திமுக காரனும் பல பேர் வந்து அதுல அக்யூஸ்டா இருக்கான். அப்படி இவ்வளவு விஷயங்கள் 10 நாள்ல நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்மளாம் இதை சுத்தி என்ன நடக்குது, திமுக இப்படி செய்யுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். பட் திமுக மைக்ரோ பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நல்ல விஷயங்களுக்கு வந்து மைக்ரோ பாலிடிக்ஸ் செஞ்சு, மைக்ரோ மேனேஜ்மெண்ட் செஞ்சு கட்சியை வளர்ப்பாங்க. ஆனா திமுக வேற மாதிரி ஒரு விஷயங்களை தூண்டி விட்டு, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நமக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க இருக்கு, குறிப்பா தென் மாவட்டங்கள்ல நிறைய இருக்கு. அப்படிங்கிறதுனால இத மாதிரியான விஷயங்களை, குற்ற சம்பவங்களை அதிகமாக்கி அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து ஒரு பதட்ட நிலைக்கு உருவாக்கி, பிஜேபி வந்துடும், அதிமுக கூட்டணி வந்ததுன்னா அங்க பிஜேபி வந்து காலம் உண்டிடும் அப்படிங்கிற ஒரு பதட்டமான சூழலை உருவாக்கி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கட்டும், அவங்க வந்து எப்படி வேணாலும் செஞ்சு என்ன வேணாலும் செஞ்சு ஆட்சிக்கு வரட்டும்னு அவங்க நினைக்கட்டும், அவங்க நினைக்கலாம். ஆனா முடிவு யாரு பண்ணும்? நீங்களும் நானும், நம்மள மாதிரி ஆளுங்க தான் முடிவு பண்ணி இவங்க ஆட்சிக்கு வரணுமா, இவங்க ஆட்சிக்கு வரக்கூடாதா அப்படின்னு நாம தான் முடிவு பண்ணோம். சோ கொஞ்சம் யோசிச்சு என்ன நடக்குது, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, எது சாத்தியம். நிறைய கற்பனைவாதங்கள் வந்து யாரு வேணாலும் பேசலாம். இவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்க வந்துருவாங்க, இவங்களுக்கு ஓட்டு போட்டா இவங்க வந்துருவாங்க, புது கட்சி வந்துரும், என்ன வேணாலும் கதைகள் சொல்லலாம். அதே மாதிரி திமுக தரப்புல இருந்து பிஜேபி பூச்சாண்டி அப்படிங்கிற விஷயத்த முன்னாடி எடுத்து அந்த வச்சு அது ஒன்னே ஒண்ணுதான் திமுகவுக்கு இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய பிரச்சாரம். என்ன அப்படின்னா வழக்கம் போல அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி பிஜேபி உள்ள வந்துரும், நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி உள்ள வந்துரும் அப்படிங்கிற மாவை தான் அரைப்பாங்க. அவங்க கிட்ட அதை தாண்டி அரைக்கிறதுக்கு வேற எந்த மாவுமே கிடையாது. நாங்க அதை செஞ்சோம், இதை செஞ்சோம், சாதனை செஞ்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. சோ பிஜேபி பூச்சாண்டி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த முறை திமுக களத்துல வருவாங்க. ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்து, பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல ஏதாவது ஒரு மாநிலம் அப்படிங்கிற இடத்த ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. இப்ப கிட்டத்தட்ட 20 மாநிலம் கிட்ட பிஜேபி ஆட்சி பண்ணுது. அந்த மாநிலத்துல எல்லாம் என்ன நடக்குது, இந்த திமுகவை விட கொடூரமான ஆட்சி நடக்குதா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு இந்த பிஜேபி பூச்சாண்டிக்கு நம்ம பயப்படலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் முடிவு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அதிமுக கூட்டணிக்கு என்டிஏ அலைன்ஸ்
சேர்ந்து வரப்போ ஒரு பெரிய பலமா தென் மாவட்டங்கள் மாறும். திமுக அங்க இருக்கக்கூடிய மக்களை முட்டாளாக்கி இன்னும் ஜாதி அரசியல் பண்ணி மத அரசியல் பண்ணி அங்க இருக்கக்கூடிய மக்களை ஏமாத்திட்டு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். குறிப்பா தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி.